Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் ESP பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எல்லா டாபிக்ஸ்க்கும் யூனிட் 1, 2, 3, 4ல் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் நம்ம முருகன் டெக்வல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESP அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, என்கேப்சுலேட்டிங் செக்யூரிட்டி பேலோட் அப்படின்றது தான் ESPக்கு அர்த்தம். இது முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த யூனிட்ல இமெயில் அண்ட் IP செக்யூரிட்டி தான் இந்த யூனிட்டோட நேமே. ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக்ல இமெயில் ஆர்கிடெக்சர், தென் PGP, SMIME இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துருப்போம். இது மூணுமே ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் இந்த ESP மட்டும்தான். அதை IP செக்யூரிட்டிக்கு, தட் மீன்ஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக வர ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி பர்பஸ் தான் இந்த ESP அப்படின்றது. ஓகேவா? இட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் இன்சைட் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ ESP என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே ஸ்டோரி தான். encryption, authentication, then total protection for data traveling across the internet. ஒரு இன்டர்நெட்ல டேட்டா டிராவல் பண்றப்ப அது எந்த அளவுக்கு என்கிரிப்டா இருக்கு, ஆத்தென்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றது தான் இந்த ESPயோட வேலையும். அரைக்கிற மாதிரி திரும்ப ஒரே கான்செப்ட் தான் வரப்போகுது. 1-2 விஷயம் மட்டும் தான் மாறும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிடுறேன், ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது இந்த எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட்ல ரீட் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களால அந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ESP அப்படின்னாலே என்கேப்சுலேட்டிங் செக்யூரிட்டி பேலோட் அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி, அதாவது IP செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். மெயினாக நம்மளோட டேட்டா பேக்கெட்ஸ், அதாவது நம்ம டேட்டாவோட விஷயம் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். த்ரூ இன்டர்நெட்டில், VPN கனெக்ஷனில், ப்ரைவேட் நெட்ஒர்க்கில், கார்பரேட் ஃபயர்வால்ஸில், வைஃபை டனல்ஸில் எல்லாத்துலேயுமே ஸோ நெட்ஒர்க்கில் சென்ட் பண்ணுற டேட்டா பேக்கெட்ஸை இன்சைடில் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் லேயர் என்கேப்சியூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கேப்சியூல் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு டேப்லெட் இருக்கும்ல, கேப்சியூல் டேப்லெட்லாம் பிளாஸ்டிக் வேப்ல ஒன்று மேல இருக்கும், அதுக்குள்ள இருக்க மருந்து கொஞ்சம் கசப்பா இருக்கிறனால அதை பாதுகாக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு கேப்சியூல் போடுறோம். அதே மாதிரி தான் நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி த்ரூ இன்டர்நெட்ல டிராவல் பண்றப்ப நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ராப்பர் மேல வச்சுக்கிறோம். அதுதான் இந்த ESP அப்படின்றது. புரியுதா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுனா இதுதான். ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த ESP இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல டிராவல் ஆகுற நம்ம பேக்கெட்ஸ் அடுத்தவங்களால அட்டாக்கர் ஆகலாம். எஸ், ஹேக்கரா இருக்கலாம், நம்ம டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம், புதுசா ஏதாவது டேட்டாவை இன்ஜெக்ட் பண்ணலாம், ஸ்டீல் பண்ண நம்ம டேட்டாவை திருடலாம், இந்த மாதிரி பல விஷயம் நடக்கலாம். பட் ESP என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் திங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி சேஃபா அனுப்பும். தென் இன்டெகிரிட்டி, நம்ம டேட்டா எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகல, நம்ம அனுப்பின ஒரிஜினல் டேட்டா தான் இருக்குன்னு பார்க்கும். தேர்ட் ஒன் ஆத்தென்டிகேஷன், நம்ம சென்டரை வெரிஃபை பண்ணிக்கும், கரெக்டான பர்சன் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ தென் ஆன்டி ரிப்ளே அப்படின்னா டூப்ளிகேட் பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால தான் இந்த ESP ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதனால தான் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதாவது IP செக்யூரிட்டியில அதோடைய மெயின் ஹார்ட் பீட்டா பேக் போனா நினைக்கிறது இந்த ESP தான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அல்காரிதம்ஸை ESP யூஸ் பண்ணுது. MD5 இந்த மாதிரி கரெக்டான ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் அல்காரிதம் அதோடைய டேட்டாஸ் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணுது. தென் எவ்ரி டேட்டா பேக்கெட் யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணும், ஒவ்வொரு பேக்கெட்டையும் கரெக்டாக தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? அது செகண்ட் திங். தேர்ட் ESP மெயின் ப்ரோட்டோகால், இந்த என்கிரிப்ஷன் பிளஸ் செக்யூரிட்டி ரெண்டையுமே சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மெயின் ப்ரோட்டோகாலா இந்த ESP யூஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் கேரக்டரிஸ்டிக் அசோசியேட்டட் வித் IP செக்யூரிட்டி.
தென் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டோரிஸ், இதுலலாம் ஒரு ஸ்டோரி தான் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃபில் என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, இஎஸ்பி எக்ஸாக்டாக என்ன பண்ணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் தான், நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறது. செகண்டு இன்டெகிரிட்டி, டேட்டா மாடிஃபை ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறது. அடுத்த ஆத்தென்டிகேஷன், சென்டர் அனுப்பின சென்டர் வந்து உண்மையானவங்களா, ரியல் சென்டர் தானான்னு கண்டுபிடிக்கிறது. தென் ஆன்டி ரிப்ளை, டூப்ளிகேட்டாக இல்லை ஓல்டு பேக்கெட்ஸாக இருந்தால் அதை பிளாக் பண்ணுறது. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷனை ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி அதாவது ஓனர் வந்து ஓப்பன் பண்ணலாம், மற்றவங்க யாராலையுமே அதை ஓப்பன் பண்ண முடியாது. இந்த வேலையை தான் என்ன பண்ணுன்னா இஎஸ்பி பார்க்கும். தென் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் ஆஃப் இஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட மெசேஜை ஓகே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜை இன்டர்நெட்டில் சென்ட் பண்ணுறீங்க. அந்த மெசேஜை இஎஸ்பி மாடியூலுக்கு போகும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இஎஸ்பி மாடியூலுக்கு முதல்ல அந்த மெசேஜை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணும். எந்த மாதிரி, சம் ஸ்டாண்டர்டைஸ் அல்காரிதம், ஷா, ஏஇஎஸ், டிஎஸ், இந்த அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய மெசேஜை ஃபர்ஸ்ட் என்கிரிப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இஎஸ்பி ஹெட்டர் ப்ளஸ் ட்ரெய்லரை ஆட் பண்ணோம். இந்த ஹெட்டர் தான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஆட் பண்ணுற விஷயமே. ஸோ மேலே ஒரு ஹெட்டர் ஆட் பண்ணுறப்ப இது நம்ம தான் எப்படி ஒரு வேர்ட் ஃபைலோ ஏதோ கிரியேட் பண்ணால் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லரை ஆட் பண்ணும். ஃபோர்த்து ஸ்டெப் இன்டெகிரிட்டி செக் பண்ணுறது. ஓகேவா, அட்டாச்மெண்ட் பண்ணுறப்ப கரெக்டான யூசர் தானான்னு செக் பண்ணி அந்த ரிசீவரை வெரிஃபை பண்ணுறது. அடுத்து பேக்கெட் டனலில் ட்ராவல் பண்ணும். தட் மீன்ஸ் விபிஎன் நெட்வொர்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனல் மூலியமா அந்த மெசேஜை டிராவல் பண்ண வைக்கும். அடுத்து ரிசீவர் வந்து இந்த இஎஸ்பி வச்சு அந்த கரெக்ட் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை எடுத்து பார்ப்பாங்க. ஓகேவா, இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்றது இஎஸ்பியில். எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான். இதில் சின்ன விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்பி ஹெட்டர் ஆட் பண்ணும், தென் அட்டாச்மெண்ட் செக் பண்ணும், நம்ம பேக்கெட் டனலில் ட்ராவல் பண்ணும் விபிஎன் ஐஎஃப் செக்யூரிட்டியில். ஓகே, ஹேக்கர் யாராவது இன்டரப்ட் பண்ணாலுமே இந்த டேட்டாஸை எதையுமே கொடுக்காது. ஓகேவா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இல்லை, ராங் பர்சன் அப்படின்னா அங்கேயே பிளாக் பண்ணி நிறுத்திடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே அந்த டேட்டாஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது, டிஸ்டர்ப் பண்ணாது. இன்டரப்ட் யாராவது பண்ணாலுமே நம்ம டேட்டாவை சேஃபாக பார்த்துக்கிறது தான் இந்த இஎஸ்பியோட மெயின் வேலையே. ஓகே, தென் இதுதான் ஒர்க்கிங், இப்படி தான் ஒர்க் ஆகுது. இஎஸ்பியில் ஒரு 2 மோடு இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டனல் மோட். டனல் மோட் அப்படின்றது என்டையராக நம்ம வந்து ஒரிஜினல் ஐபி பேக்கெட்டை என்கிரிப்ட் பண்ணிவிடும். மொத்த ஒரிஜினல் ஐபி பேக்கெட்டுமே என்கிரிப்ட் பண்ணிவிட்டு நியூ ஐபி ஹெட்டரை ஆட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் இந்த டனல் மோடோட வேலை. எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸ் நெட்வொர்க் ஒன்று இருக்குது அப்படின்னா அது மூலியமாக ஃபஸ்ட்டு விபிஎன் என்னன்னு செக் பண்ணிக்கும். தென் இன்டர்நெட், அதோட மெயின் சர்வர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இந்த டனல் மோடோட வேலை. அடுத்து டிரான்ஸ்போர்ட் மோட். டிரான்ஸ்போர்ட் மோட் ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்லி பேலோட் டேட்டா, நம்ம எந்த டேட்டாவை வந்து ட்ராவல் பண்ண வைக்க போகிறோமோ, எதை வந்து சென்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை மட்டும்தான் என்கிரிப்ட் பண்ணும். ஓகேவா, வேற எந்த டேட்டாவையும் எடுத்து என்கிரிப்ட் பண்ணிக்காது. தென் பிசி டு பிசி, ஒரு பிசிலேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை மெயில் பண்ணுறோமோ, ஏதோ ஒன்று சென்ட் பண்ணுறோன்னா அது வரையும் என்கிரிப்ட் பண்ணுறது. ஓகேவா, அது வந்து டிரான்ஸ்போர்ட் மோடோட வேலை. இதுதான் டிரான்ஸ்போர்ட் மோடுக்கும் டனல் மோடுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இந்த இஎஸ்பி யூஸ் பண்ணுறனாலன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தான் என்கிரிப்டிங் டேட்டா டு ப்ரொவைட் த செக்யூரிட்டி, தென் மெயின்டைனிங் த செக்யூர் கேட்வே கம்யூனிகேஷன். விபிஎன் மூலியமாகவும் ஃபயர்வாலில் எதாக இருந்தாலும் நம்ம இஎஸ்பி யூஸ் பண்ணுறனால நம்ம டேட்டா செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் சென்டர் ஆத்தென்டிகேஷன் நடக்குது, டேட்டா இன்டெகிரிட்டி, ஆன்டி ரிப்ளை சர்வீஸ், IPv4 IPv6 எல்லாத்துலேயுமே இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இஎஸ்பி யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ஷனோட பார்த்துக்கிறோம். சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கும்ல. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன் மெத்தட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது எல்லா அல்காரிதமையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இஎஸ்பியில் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டாக இருக்க அல்காரிதம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, மற்ற எந்த அல்காரிதமும் யூஸ் பண்ண முடியாது. தென் குளோபல் யூஸுக்கு வீக் என்கிரிப்ஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கும் அகைன்ஸ்டாகவும் இருக்கும். தென் ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டனல் மோடில் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா, நிறைய ப்ராசஸ் பண்ணுறதுனால ஹோல் ப்ரோக்ராமையும் நிறைய மெசேஜஸை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிறனால டனல் மோடில் ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இது சம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா,
அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ESP. ஸோ இதுதான் ESPயோட டயக்ராம், மெயின் காம்போனன்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி பெராமீட்டர். செக்யூரிட்டி பெராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா இதுதான் கனெக்ஷன் அண்ட் அசோசியேஷன். ஓகேவா, பேக்கெட்டு எப்படி இருக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இந்த செக்யூரிட்டி பெராமீட்டர். இது மொத்தம் 32 பிட்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் நம்பர்னா ஒவ்வொரு பேக்கெட்டாக தான் நம்ம டேட்டாவை பிளாக்காக அனுப்ப போகிறோம். அந்த டேட்டா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். ஓகேவா, அது மொத்தம் 32 பிட். அடுத்து பேலோட் டேட்டா. பேலோட் டேட்டா அப்படின்னா வேரியபிளோட சைஸ். ஓகேவா, ஆக்சுவலா என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை தான் பேலோட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்கிரிப்ட் பண்ண டேட்டாவோட சைஸ், மெசேஜோ பேக்கெட் கண்டென்ட்டோ எவ்வளோ இருக்கு. அடுத்து பேடிங். பேடிங் அப்படின்னா 0 to 255 பைட்ஸ் வரையும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ என்கிரிப்ஷனோட பிளாக் சைஸ் ஃபிட் ஆகுமான்னு பேட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குள்ள ஃபிக்ஸ்டு லென்த்தில் பேட் பண்ணுறது. பேடோட லென்த் வந்து 8 பிட்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் ஹெடரோட இது வந்து 8 பிட்ஸ் இருக்கும். ஓகே, மொத்தம் சேர்த்து நமக்கு 16 பிட் தான் அலௌடு. ஆஃப்டர் டீக்ரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்குமா, TCP UDP எந்த ப்ரோட்டோகால்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேடிங் லென்த்தும் நெக்ஸ்ட் ஹெட்டரும். அடுத்து ஆத்தென்டிகேஷன் டேட்டா. ஆத்தென்டிகேஷன் டேட்டா என்ன பண்ணும், இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணும். ஓகேவா, இடையில நம்ம மெசேஜை யாரும் பார்க்கல, கரெக்டான பர்சன்ஸ் தானே வந்திருக்குன்னு இது எல்லாத்தையுமே செக் பண்ணும். ஓகேவா, இதுதான் இந்த வேலை. ஸோ அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். செக்யூரிட்டி பெராமீட்டரோட சைஸ் என்ன வேலை பார்க்கும், அடுத்து சீக்வன்ஸ் நம்பரு, தென் பேலோட் டேட்டா என்ன பண்ணும், பேடிங் என்ன பண்ணும், பேட் லென்த், நெக்ஸ்ட் ஹெடர், ஆத்தென்டிகேஷன் டேட்டா. ஓகேவா, தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ESP. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ESP அப்படின்னா என்னென்னு. இது ஒரு செக்யூர் கண்டெய்னர். இது என்ன பண்ணுன்னா அதாவது என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு நெட்வொர்க்கில் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப IP ப்ரோட்டோகால்ஸில் அட்டாக்கர்ஸ் யாரும் அட்டாக் பண்ணாமல் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான் இந்த IP செக்யூரிட்டியான ESP அப்படின்றது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் ஸ்டோரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீட்டாக கவர் பண்ணி எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.